ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியாவை எப்படி எஃபெக்டிவா ப்ராப்பரா பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நமக்கு ரொம்ப அதிக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டின்னு பார்த்துட்டா சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறது. ஸோ சோசியல் மீடியாவை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ மூலமாக கற்றுக்க முடியும். ஸோ கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வழக்கம் போல் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு 2010க்கு பின்னாடி, அதுவும் குறிப்பாக 2015க்கு பின்னாடி சோசியல் மீடியா அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு கை மாதிரி, ஒரு தேர்டு ஹேண்டு மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ சோசியல் மீடியாக்காகவே நம்ம மற்ற ஆக்டிவிட்டீஸை நம்ம ஒதுக்கி வச்சிடுறோம். சோசியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நமக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஹேபிட்டாக மாறி போயிடுச்சு. ஸோ இந்த சோசியல் மீடியா மூலமாக நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு, அதே நேரம் கெட்ட விஷயங்களும் நிறைய இருக்கு. யார் ஒருத்தர் சோசியல் மீடியாவை ப்ராப்பரா சரியான வழியில எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த சோசியல் மீடியா மூலமா பெற முடியும். ஆனா இந்த சோசியல் மீடியா மூலமா நிறைய பேர் ப்ராப்ளத்தை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க டைமை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வாங்க சோசியல் மீடியாவை ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோசியல் மீடியா அப்படிங்கிறது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய கருத்துக்களை ஆகட்டும், பிக்சர்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய தாட்ஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். ஆரம்ப காலங்களில் இருந்தே எல்லாரும் மக்கள் வந்துட்டு கூடி கூடி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை விட இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பிரைவேட் பிளேஸ்ல இருந்துட்டு எங்க வேணா யாரு கூட வேணா ஓப்பனாக சரி பிரைவேட்டாக சரி நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கங்காட்டி தான் நம்ம சோசியல் மீடியால ரொம்ப ஸ்டிக் ஆயிடுறோம், அடிக்டட் ஆயிடுறோம். ஸோ இந்த விஷயங்களை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நம்பர் 1, ஸ்டாப் டூம் ஸ்க்ரோலிங். டூம் ஸ்க்ரோலிங்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்துட்டு காரணகாரியமே இல்லாமல் வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறது. முக்கியமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி யூடியூப் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். அது தவிர்த்துட்டு வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்னும் சில சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதிகமான சோசியல் மீடியான்னு பார்த்துட்டா நம்ம எஃபி, இன்ஸ்டாகிராமை சொல்லலாம். அதில் காரணமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் போட்டிருக்கக்கூடிய வீடியோவுக்கு நம்ம ஷேரு, லைக்கு, கமெண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக நம்ம இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதனால இது மாதிரி டூம் ஸ்க்ரோல் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. நம்ம நேரம் தான் காணாம போகுது. இதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 4 வீடியோ யூடியூப்ல பார்க்கலாம், அல்லது ஏதாவது பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம், அல்லது மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுடைய நேரத்தை செலவிடலாம். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது மாதிரி நீங்க டூம் ஸ்க்ரோல் பண்றதுனால எந்த ஒரு யூஸுமே உங்களுக்கு கிடையாது. யாரோ போட்டிருக்கக்கூடிய பிக்சர்ஸை நீங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? அவங்க மேபி உங்களுக்கு பிடிச்சவங்களா மாறுறதுக்காக தொடர்ந்து பிக்சர்ஸை போட்டுட்டு இருப்பாங்க. உங்களுடைய தாட்ஸுக்கு தகுந்த மாதிரி சில கோட்ஸை போட்டுட்டு இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில வீடியோஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு வருமானம் வருது அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கோங்க. அதே நேரம் உங்களுடைய ஒர்க் ஹவர்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படுதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமே வந்துட்டு இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. அன்வான்டா ஸ்க்ரோல் பண்றது இப்பவே தவிர்த்துடுங்க. கைஸ், கிரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி, அதாவது குரோமா கீயை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்றது அப்படின்ட்டு இந்த ஷார்ட்கட் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் மூலமா நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே கிரீன் ஸ்கிரீன்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கிரீன் மேல நீங்க அந்த குரோமா கீயை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது காணாம போயிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் வந்துடும். இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இந்த ஷார்ட்கட் அப்ளிகேஷன்லேயே இன்பில்ட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான கிளிப்பை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான அந்த கிரீன் மேட் அல்லது கிரீன் ஸ்கிரீன் இருக்கக்கூடியதை நீங்க ஃபிட் பண்ணிட்டு அந்த கிரீன் ஸ்கிரீன் மேல குரோமா கீ அப்ளை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மேல தொட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் மறைஞ்சு பேக்ரவுண்ட்ல இருக்க கலர் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க தாராளமா உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸையும் இது மூலமா எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க யூடியூபராவோ அல்லது ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷன் இது மாதிரியான டைம்ல உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணி அழகா இது மாதிரி உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு பாதிக்கப்படுதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோ இனிமே வந்துட்டு இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. அன்வான்டா ஸ்க்ரோல் பண்றது இப்பவே தவிர்த்துடுங்க. அடுத்து யூஸ் சோசியல் மீடியா மைண்ட்ஃபுல்லி. ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், எதுக்கு இப்போ லைக் போடுறோம், எதுக்கு கமெண்ட் போட்டுட்ருக்கோம், எதுக்கு மணிக்கணக்காக உட்காந்து யாரோ கூட இந்த கமெண்ட் பாக்ஸில் சண்டை போட்டுட்ருக்கோம், அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்கு எதுக்கு நம்ம வந்துட்டு ரீட்வீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு சோசியல் மீடியாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற எதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு சோசியல் மீடியாக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நியூஸுக்காக போவாங்க, ஒரு சிலர் ஃபன்னியான இந்த மீம்ஸுக்காக போவாங்க, ஒரு சிலர் சும்மா டைம் போகணுமே அப்படின்னு போவாங்க, ஒரு சிலர் வீடியோ பார்க்கறதுக்காக போவாங்க. ஸோ நீங்கள்
நீங்கள் என்ன பர்பஸுக்காக போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, அதன் மூலமாக என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்குது, என்ன பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது, அதில் இருந்து உங்களால் ஏதாவது லேர்ன் பண்ணிக்க முடியுதா? இப்போதைக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்குதானே யோசிச்சு பாருங்கள். எதுவுமே கண்டிப்பாக கிடைக்காது. அடுத்து நம்பர் 3, கியூரியேட் யுவர் ஃபீட். உங்களுக்கு சோசியல் மீடியாவில் ஃபீட் பண்ணுறதா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களோட முக்கியமான வேலை. அதிலிருந்து அவங்களுக்கு லட்சக்கணக்கில் அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் யூடியூப்பில் அமௌண்ட் இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு போடுறதன் மூலமாக உங்களுக்கு யூடியூப்லேருந்து காசு வர்றது மட்டும் தெரியும். ஆனால் இன்ஸ்டாகிராம்லேருந்தும் வருது, எஃபிலிருந்தும் வருது, மற்ற எல்லா மேக்சிமமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து அந்த ஃபீட் பண்ணுறவங்களுடைய ஓனர்ஸுக்கு, அதாவது யூசர்ஸுக்கு அதிகமான அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது இடையில வரக்கூடிய ஆட்ஸ் ஓடுறதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஸோ கியூரியேட் யுவர் ஃபீட். உங்களை தூண்டக்கூடிய ஃபீடு போடுறவங்களை நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபைலில் ஹைடு பண்ணிருங்க, அல்லது அவங்க ப்ரொஃபைலை பிளாக் பண்ணிருங்க. இது மாதிரி பண்ணுறதன் மூலமாக அன்வான்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு சில ஃபீட்ஸை பார்க்காம தவிர்க்க முடியும். உங்களுக்கு தேவையானதை மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஜோக் பார்க்க போகிறீங்களா, அதை மட்டும் பார்த்துட்டு வரலாம். அதை தவிர்த்துட்டு யாரோ ஒரு 4 பேர் அவங்க ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறது அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் நியூஸ் பார்க்க போனால் ட்விட்டரில் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு வெளியில் வாங்க. அதில் போட்டுட்டு இருக்க சண்டை இதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே உங்களுக்கு கிடையாது. அது மணிக்கணக்காக உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய ப்ரொடக்டிவான நேரத்தை சாப்பிட்ரும். ஸோ இது மாதிரி கியூரேட்டிவாக இருக்கக்கூடிய ஃபீட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பிளாக் பண்ணுறது, அல்லது அது மாதிரி வரக்கூடிய ஃபீட்ஸை நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணாமல் விட்டுட்டாலே அந்த போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி காட்டுறது வந்துட்டு தவிர்க்கப்படும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூடியூப்ல இருந்து மணி எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அல்லது டெலிகிராம் குரூப்பில் ஹாய் சொல்லுங்க. கண்டிப்பாக அது சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அண்ட் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான என்னுடைய ஜேர்னி அண்ட் நான் எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்க முதற்கொண்டு, எது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூடியூப்ல இருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக நான் சொல்றேன். ஸோ அடுத்து நம்பர் 4, ஸ்டாப் சோசியல் கம்பேரிஷன். கம்பேர் பண்ணாதீங்க. யாருமே சோசியல் மீடியாவில் வளர்ந்துட்டு இருக்க ஒரு 2 பேராக இருக்கட்டும், அல்லது நீங்க எவ்வளோ நேரம் சோசியல் மீடியாவில் யூஸ் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டு எவ்வளோ நேரம் யூஸ் பண்றாங்க. ஸோ இது மாதிரி 2 பக்கமே கம்பேர் பண்றதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஒரு கம்பேரிஷன் இல்லாத டைம்ல உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஒரு 2 பேர் வளர்ந்துட்டு வரக்கூடிய 2 சேனல் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 2 பேரும் மேக்ஸிமம் ஒரே கண்டென்ட் தான் போட்டுட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து நீங்க அவங்களையும் பார்த்து இவங்களையும் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம், லைக் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. அது சார்ந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை தவிர்த்துட்டு 2 பேர்த்தோட வீடியோவும் ஒரு ஃபாலோவராக நீங்க வந்துட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. ஆஸ் அ ஃபாலோவராக இருக்கலாம், ஆஸ் அதில் வந்துட்டு நீங்க அடிக்ஷனோட இருக்கக்கூடாது. அவங்க ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அவங்க படிச்சதை அவங்க வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாக உருவாக்கி உங்களுக்காக போஸ்ட் பண்றாங்க. அதுதானே தவிர அவங்களுக்கு நீங்க அவங்கள வந்துட்டு ஒரு ஹீரோவா பார்க்கறது தப்பு. ஸோ சோசியல் மீடியாவில் கம்பேரிசனை தவிர்த்துடுங்க. அதே நேரம் நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டு எவ்வளவு நேரம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாரு அப்படின்ட்டு கம்பேர் பண்ணாதீங்க. ப்ரொடக்டிவிட்டியா யூஸ் பண்றது அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்ல பார்க்க போறோம். நம்பர் 5, ஸ்டார்ட் ஃப்ரெஷ். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது ஒண்ணுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் டெலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான சோசியல் மீடியா ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. அது மேபி ட்விட்டரா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், எஃபியா இருக்கலாம், அல்லது யூடியூபா இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப், டெலிகிராமா இருக்கலாம். இது மாதிரி தேவையான ஒரு ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அதன் மூலமா உங்களுடைய நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்களுடைய ஃபீட்ஸ் உங்களுக்கு வராது. அது தேவையான ஃபீட்ஸா இருந்தா அவங்களுக்கு மட்டும் போயிட்டு ஃபாலோ கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்றது, ஒரு நியூவா ஒரு சோசியல் மீடியாவை ஸ்டாப் பண்றதன் மூலமா பல ஃபீட்ஸ் உங்களுக்கு வராதனால நிறைய நேரம் வந்துட்டு மிச்சப்படுது. அதே மாதிரி நீங்க போட்டுட்டு இருக்க சண்டைகள்ல இருந்து வெளியில வர முடியும். அடுத்து நம்பர் 6, யூஸ் சோசியல் மீடியா ஃபார் லேர்னிங். சோசியல் மீடியா அப்படிங்கிறது லேர்னிங் பர்பஸுக்காக யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக லைஃப்பில் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. பிகாஸ் சோசியல் மீடியா தான் இப்போதைக்கு ஒரு பிக்கெஸ்ட் டீச்சராக, ஒரு டியூட்டராக வந்துட்டு இந்த உலகத்தில் இப்போதைக்கு செயல்பட்டு இருக்கு. அதில் நிறைய கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு அன்வான்டாக ஒரு டைம் பாஸ் மீடியமாக நம்ம சோசியல் மீடியாவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ சோசியல் மீடியாவில் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அல்லது தேவையான கண்டென்ட்டை நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நியூஸ் பார்க்க தேவைப்படுதா அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் மட்டும் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர், ஆக்ட்ரஸ் யாராவது வந்துட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் பார்த்துட்டு அவங்களுடைய லைஃப்ல என்ன பண்றாங்க, அவங்க ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்களா அதை கற்றுக்கோங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கற்றுக்கோங்க. அவங்க எப்படி இன்கம் வந்துட்டு ஜென்ரேட் பண்றாங்க அதை பற்றி ஏதாவது போடுறாங்களா அதை கற்றுக்கோங்க. ஸோ அன்வான்ட் லைக் டிக்டாக்ஸ் இந்த வீடியோஸ் மாதிரி இருக்கக்கூடிய டைம் பாஸ் வீடியோஸை தவிர்த்துடுங்க. அடுத்து நம்பர் 7, ஏர்ன் மணி இன் சோசியல் மீடியா. சோசியல் மீடியால இருந்து மணி சம்பாதிக்க
சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சோசியல் மீடியாவை உங்களுக்கு ஒரு பர்பஸோட ஒரு எஃபெக்டிவாக மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆரம்பத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை ஜஸ்ட் ஒரு டைம் பாஸாக பார்த்தாங்க, அதை ஒரு டைம் பாஸுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபி முத்தாகட்டும், லூசுத்தனமாக வீடியோ போடக்கூடிய நிறைய பேர் அண்ட் யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடக்கூடிய நிறைய பேர் எல்லாத்துக்குமே ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. லட்சத்தில் வந்துட்டு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சா இது மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறணும்னு நினைச்சா நீங்கள் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. மணியை சம்பாதிக்க சோசியல் மீடியாவை ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறதன் மூலம் நீங்கள் சோசியல் மீடியாவை ரொம்ப எஃபெக்டிவாக ப்ராப்பராக ஒரு மணி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக உங்களால் மாற்றிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ நாம பார்த்த இந்த 7 விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. சோசியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து உங்களால் வெளியில் வரதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ நாம பார்த்த இந்த 7 விஷயங்களான நம்பர் 1, ஸ்டாப் டூம் ஸ்க்ரோலிங், ஸ்க்ரோல் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. நம்பர் 2, யூஸ் சோசியல் மீடியா மைண்ட்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்க, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நம்பர் 3, கியூரேட்டிவ் யுவர் ஃபீட், உங்களுக்கு வரக்கூடிய ஃபீட்ஸில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா அது அன்வான்ட் ஃபீட்ஸாக இருந்தால் அதை பிளாக் பண்ணிடுங்க, அல்லது யூஸ்ஃபுல்லான ஃபீட்ஸாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4, ஸ்டாப் சோசியல் கம்பேரிசன் உங்களுக்குள்ளே ஆகட்டும் அல்லது சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ், அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்குள்ள கம்பேரிசனை நீங்கள் தவிர்த்துடுங்க. அடுத்து நம்பர் 5, ஸ்டார்ட் ஃப்ரெஷ், உங்களுக்கு உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிட்டு, அதாவது சைன் அவுட் பண்ணிவிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான சோசியல் மீடியா மட்டும் கன்சியூம் பண்ணுங்கள். அடுத்து நம்பர் 6, யூஸ் சோசியல் மீடியா ஃபார் லேர்னிங் பர்பஸுக்காக மட்டுமே சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 20 to 30% மட்டும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர் 7, earn a money with சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி மணி சம்பாதிக்க ஆரம்பிங்க. நிறைய விதத்தில் உங்களுக்கு மணி வந்துட்டு சம்பாதிச்சு கொடுக்கும் இந்த சோசியல் மீடியா. சோ சோசியல் மீடியால இருந்து மணி சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ட்டு, எஸ்பெஷலி யூடியூப்ல இருந்து எப்படி மணி சம்பாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அடுத்த ஒரு 20 செகண்டுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு 2030 வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல அழகா நீங்க பணம் சம்பாதிக்கணும், பாசிவ் இன்கம் earn பண்ணணும் அப்படின்னா யூடியூப் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும். நீங்க பணம் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லாம ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சராக மாற முடியும். பாசிவ் இன்கமும் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. சோ யூடியூபரா மாறணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ வெபினார், லிமிடெட் டைமுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ வெபினாரை நீங்க அட்டென்ட் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். வெபினார் அட்டென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூடியூபர் ஆகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. பிகாஸ் நான் இதை அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு யூடியூபை என்னுடைய பிரைமரி ஜாபா கூட எடுத்துட்டு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ மீன்வைல் நீங்க வெப்சைட்டுக்குள்ள வந்து பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரிவ்யூஸும் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வெபினார் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுடைய தேடலை நோக்கி உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய திறமைகளை பணமாக மாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.